நான் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நியாயமுள்ள ரேட்டு. ஆட்டோ வர என்ன ஆட்டோ வருமா? யோ வந்தா கூட்டுமாயா? சவாரி வருமானு கேட்டேன். சவாரி வரும், கூட நானும் வருவேன், 4 டயரும் வரும். ஓகேவா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். டிரைவர் இல்லாத வண்டி ஓடாது. சரி ஆட்டோ எவ்வளோ? ரெடி கேஷாக வாங்கினா 3-3.5 சொல்கிறாங்க. இதே டிவி இன்ஸ்டால்மெண்ட் பண்ணால் 4-4.5 5 கூட சொல்கிறாங்க. உனக்கு எப்படி ரெடி கேஷா இல்லை டிவா? தம்பி என்ன உனக்கு இப்போ பிரச்சனை? எகிரி நில்லுப்பா. எனக்கு என்ன பிரச்சனை சொன்னால் தீர்த்து வச்சிருவியா? இப்போ சொல்கிற நல்லா கேட்டுக்க. கரண்ட் பில் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், பசங்க வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இதை பாரு, இந்த 1ஆம் தேதி வந்தால் வண்டி டிவி கட்டணும். அது மட்டும் இல்லை, வேலை முடிஞ்சு போகும்போது அவளுக்கு பிரியாணி வாங்கி போகணும். பிரியாணி கூட 65 இல்லைன்னா அடின்னு அடிப்பான். அது வெங்காயம் தக்காளி வேறு வாங்கி போகணும். இன்னும் சொல்லணும் முடியல. செய்றியா? காசு கொடுக்குறியா? யோ சவாரி போனையா, அதனால தான் எவ்வளோன்னு கேட்டேன். என்ன அழுவ விட்டுறாதியா. சரி வா போகலாம். யோ இந்த ஆட்டோ எனக்கு வேணாயா. இந்த ஆட்டோ வேணாம். ஏம்பா அப்போ 3.5 லட்சம் கொடுப்பா, வேற ஆட்டோ வாங்கி தரேன் புதுசா. யோ போயா, நான் நண்டே போயிடுறேன். போ. நண்டு போறேன்னு சொல்லிட்டு ஊந்து போறான். பாம்புக்கு பந்தவனா இருப்பானோ? தம்பி எங்க போற? நான் எங்க போனா உனக்கு என்ன? எங்க வீட்ல நான் எங்க போறேன்னு சொல்ல மாட்டேன். நீ யாரு என்ன கேக்குறதுக்கு? தம்பி ஏன்பா கோவப்படுற? உட்காரு ஆட்டோவில், நான் இட்டு போய் விடுறேன். என்ன கை கால் வரலையே இல்ல கண்ணு தீரமாக்குதா? நீ இட்டு போய் விடுற. ஓட்டனா ஒண்ணு. ஏம்பா ஆட்டோ வச்சுக்கிறேன், அதனால சொன்னேன். இதுக்கு எதுக்கு கோவப்படுற? நீ ஆட்டோனா வச்சிரு, பாட்டினா வச்சிரு. அதையே என்கிட்ட சொல்ற. புல்லட் பாடி இன்னும் பயங்கரமா நல்லாகிறான். ஏப்பா தெரியாம சொல்லிட்டான், நீ பார்த்து போப்பா. நான் பார்த்து போவேன் இல்ல பார்க்காம போவேன். ஃபர்ஸ்ட் உன் பல்லு உடையக்குள்ள நீ உன் வீட்டுக்கு போய் சரியா? என் பல்லி மூஞ்சி. நானும் பார்த்துக்கினே இருக்கிறேன். பட்டாணி மாரி இருந்துக்கின்னு சுண்டக்காய் மாரி எகிரி குச்சிங்கிற குழந்துருவேன். ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்து நான் எங்கடா போத்தேன்? நீ போடா. ஐயோ உதாச்சும் போல. ஆட்டோ ஆட்டோ என்ன சொன்ன? இல்லையா? ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. யோ ஒரு பொம்பளை கிட்ட வந்து என்ன பேச்சு ஆட்டோ ஆட்டுனே? என்ன இப்ப தப்பா கேட்டு இப்படி எகிர்ற? இமோ வரியான்னு கேட்டேன். வர விருப்பம் தான் வா. கட்டின பொண்டாட்டி மாதிரி வரியான்னு கேக்குறேன். ஊர்ல வந்து என்ன பத்தி கேட்டு பாரு. ஏம்மா நான் போய் உங்க ஊர்ல விசாரிக்கணும்? நீ தான் கேக்குறியா? நீயே சொல்லு. சரி அதெல்லாம் விடு. சென்ட்ரல் எவ்வளவு? சென்ட்ரல் எவ்வளோன்னு தெரியல, அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. வேணா அங்க போய் கேட்டு வரேன். பா காமெடி பண்ணிட்டு இருக்காதப்பா. எக் மோர் ஆச்சு எவ்வளோப்பா? இது எக்கு மோரா? எக்கில் எங்கம்மா மோர் செய்கிறாங்க? பசு மாட்டில் தான் செய்கிறாங்க. அதுவும் அந்த 4ஆவது தெருவில் மோர் நேரம் காலியாக இருக்குமே. தொல்லை புஷ்ணுனே மவுண்ட் ரோடாச்சும் போமா இல்லையான்னு சொல்லு. ஏமா உனக்கு சொன்னால் புரியாதா? இந்த ஊரில் மண் ரோடே போட மாட்டாங்க. மவுண்ட் ரோடுக்கு நான் எங்கே போவேன்? யோ வெளியே சுற்றி பார்க்குற மூடே போடு மிளகுது. அந்த பென்சில் பிளாஸா எங்க இருந்தாச்சும் சொல்லியா? இங்கே இருக்கு சொல்லுவா. இங்கே எங்கம்மா இருக்கு? என் பொண்டாட்டிக்கிட்ட எத்தனை ஆட்டம் சொல்லிக்கிறேன். பிளாஸ்டிக் தண்ணி கொடு, வாட்டர் கேனில் கொடுக்காத, வாட்டர் கேனில் கொடுத்தா நோய் வருன்னு சொன்னா கேட்கவே மாட்டேறமா. பிளாஸ்டிக் கேனில் தான் கொடுத்துக்கிறான். தரவா? குடிக்கிறியா? போதும் நிப்பாட்டு. நில்லுமா, இன்னும் வண்டியே எடுக்கல, அதுங்காட்டி நிப்பாட்டுன்றா. வண்டியே சொல்லல, உன் வாயை சொன்னா வடி சொல்லுவேன். ஏம்மா கொஞ்ச நேரம் கம்முனுருமா, தெரியாம பேசிட்டேன். நீ தயவு செய்து போ. ஐயோ வரத்தெல்லாம் 7:30 ஆகுது. ஒரு சவாரி கூட போகல இன்னைக்கு. என் பொண்டாட்டிக்கு ஒரு பிரியாணி வாங்கி போகலான்னு பார்த்தேன். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பெரிய ஆணியா வந்துடும் பொழுது. போமா, இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது, தள்ளிட வேண்டியதுதான். குரல் மட்டும் கேக்குது, ஆளே காணோம். கீழயா? எப்பா 6 அடி போலீஸ் தான் பாத்துக்கிறேன். இதுனா 6 அடி போலீஸ். தம்பி எதுக்கு வண்டியை ஓட்டுன? சட்டை பிடிக்காது விடுங்க சார். நான் எங்க சார் ஓட்டினேன்? தள்ளிங்க தானே போனேன். அதுக்கு வந்து சட்டை பிடிச்சிக்கினீங்க. நீ தள்ளில ஓட்டுன சார். ஏன் சார் போய் புள்ளிங்க கிடக்குறீங்க பார்க்காம? நான் தான் பார்த்தனே வீல் சுத்திச்சு. மேடம் ஏன் மேடம் இப்படி கொலையா கொள்றீங்க? வண்டி தள்ளனாலும் ஓட்டனாலும் வீல் சுத்துதான் மேம். ஏன் மாத்தி மாத்தி பேசுறீங்க? நான் ஓட்டவே இல்லை மேடம். வண்டி ஓட்டினாலும் ஓட்டலனாலும் ஹெல்மெட் போடல, சீட் பெல்ட் போடல, ஃபைன் ஐடு. மேடம் என்ன நீங்க லூசா? நீங்க இது என்ன 2 வீலரா 4 வீலரா 3 வீலர் ஆட்டோ? தம்பி இது புது ரூல்ஸ். 2 வீலர்னா ஹெல்மெட் போடணும், 4 வீலர்னா சீட் பெல்ட் போடணும், 3 வீலர்னா ரெண்டுமே போடணும். ரெண்டுமே போடணுமா சார்? எப்படி சார் இது வரைக்கும் நாங்கள் என்னைக்குன்னா ஹெல்மெட் போட்டுக்கிறோமா, சீட் பெல்ட் போட்டுக்கிறோமா? இப்படிதான் சார் ஓட்டி பழக்கம். புதுசாக ரூல்ஸ் எல்லாம் மாற்றாதீங்க சார். புது ரூல்ஸ் போட்டு தான் ஆகணும். போட்டு தான் ஆகணுமா? சிச்சி
கன்றாவே இருக்குது மேடம். இதெல்லாம் முடியாது மேம். காலங்காலமாக இதான் போட்டு ஓட்டிங்கிறோம். எங்களை இப்படியே விடுங்க மேம். நீ சொல்ற ரூல்ஸ் நான் கேட்க முடியாது. நான் சொல்ற ரூல்ஸ் நீ கேளுடா. என்ன சார் ரூல்ஸு? பஸ்ஸில் 46 பேர் போகிறான், ட்ரெயினில் வந்து 4000 பேர் போகிறான். அவங்களாம் சீட்டு பெல்ட் போட்டால் ஓட்டுறாங்க. எங்கள் ஊரில் மாட்டு வண்டி ஓட்டுறானுங்க, டூ வீலரு. அது என்ன ஹெல்மெட் போட்டால் ஓட்டுறானுங்க. அப்படி ஹெல்மெட் போட்டு தான் மாட்டு வண்டி ஓட்டினா மாடை விட்டு முட்டை விட்டுருவானுங்க சார். சரி இந்த நீ மன்சூர்ற பாக்கெட்ல ஒரு 500 ரூபாய் வச்சிருக்கேன். 500 ரூபாயா சார்? நான் 500 ரூபா தரத்து இருக்கட்டும். நீங்கள் முதல்ல எனக்கு ஒரு 1500 ரூபா கொடுங்க. என் பொண்டாட்டிக்கு பிரியாணி 65 வரலாம், வீட்டே சேர்க்க மாட்டா. இன்னைக்கு வேற லாஸ்ட் நாள், கரண்ட் பில்லு கட்டணும். காசை கொடுத்துருங்க சார். யாருனாலதான் என் மனசே தாங்காது. முக்கியமா ஆட்டோக்காரன் தான் என் மனசே தாங்காது. இனிதான் சம்பளம் கொடுத்தாங்க. இந்த 500 ரூபாய். 500 ரூபா மேடம். டெய்லி நீங்களே மடக்குங்க. நான் டீசல் போடாமல் வண்டியை தான் நிப்பாட்டுறேன். டெய்லியும் காசு 500 ரூபா கொடுக்கணும். வரட்டா? பாய் பாய். நான் பார்த்து போவேன் இல்ல பார்க்காம போவேன். மேடம் யூ நோ அண்டர்ஸ்டாண்ட் 3 வீலர்ஸ். அப்புறம் என்ன கேட்டு போகிறேன் மேடம்? ஹெல்மெட்டை போட்டு சீட் பெல்ட்டை போட்டு கடுப்பு ஏற்றி கிடக்குறீங்க. தம்பி 2 வீலர்னா சீட் பெல்ட் போடணும். 3 வீலர்னா ரெண்டுமே போடணும். சொல்ற ரூல்ஸ் நான் கேக்குது இல்ல. நான் சொல்ற ரூல்ஸ் தான் நீ கேட்கணும். சொல்ற ரூல்ஸ் நான் கேக்குற ஆள் இல்ல. நான் சொல்ற ரூல்ஸ் தான் சொல்ற ரூல்ஸ் கேக்குற ஆள் இல்ல. நான் சொல்ற ரூல்ஸ் தான் நீ கேக்குற ஆள். 500 ரூபா மேடம். இதுக்கு